சவுதி அரேபியாவுக்கு வேலைக்காக சென்ற இடத்தில் உயிரிழந்த தந்தையின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர வேண்டும் என அவரது பிள்ளைகள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளது காண்போரை கலங்க செய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள ஆத்தங்கரை விடுதி கிராமத்தை சேர்ந்தவர் அண்ணாமலை. 48 வயதான இவருக்கும் பாசமலன் என்பவருக்கும் திருமணமாகி 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த அண்ணாமலை பிழைப்புக்காக வெளிநாடு செல்ல முடிவெடுத்தார். அதன்படி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு சவுதி அரேபியா நாட்டிற்கு கட்டட வேலைக்காக சென்றிருந்தார். அண்ணாமலையின் உழைப்பால் வறுமையிலிருந்து குடும்பம் மெல்ல மெல்ல விடுபட்டு வந்த வேளையில் குடும்பத்தினருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. வழக்கம் போல் நேற்று முன்தினம் வேலைக்கு சென்ற அண்ணாமலைக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தெரிகிறது. உடனடியாக சக பணியாளர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் துரதிருஷ்டவசமாக சிகிச்சை பலனின்றி அண்ணாமலை உயிரிழந்தார். இதையடுத்து அண்ணாமலையின் மரண செய்தியை அறிந்ததும் அவரது குடும்பத்தினர் நொறுங்கி விழுந்தனர். குடும்பத்தை காத்து வந்த ஆணி வேரே அருந்துவிட்டதை நினைத்து அவர்கள் கதறி எழுதனர். இது குறித்து பேசிய அண்ணாமலையின் மகள் தீபிகா, எங்க அப்பா முகத்தை எப்படியாவது நாங்க பார்க்கணும், அதுக்கு அரசு ஏதாவது உதவி செய்யணும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். எங்கள் அப்பா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போல் கால் பண்ணாங்க, நல்லா தான் பேசினாங்க. திங்கட்கிழமை காலையில் திடீர்னு முடியலன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. அப்புறம் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைங்களாக இருக்கோம். எங்களுக்கு அரசு ஏதாச்சும் உதவி பண்ணுங்கள், அரசு ஏதாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், இல்லைன்னா கம்பெனி மூலமாச்சும் எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்கள். நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைங்க, எங்களை பார்த்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள். எங்கள் அப்பா எங்கள் முகத்தை பார்க்காமலே எங்களை விட்டுட்டு போயிருந்துட்டார். நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். எங்கள் அப்பா முகத்தை பார்க்குற மட்டும் ஏதாச்சும் பண்ணுங்க, உங்களை கையெடுத்து போகிறோம். உறவினர் முருகானந்தம் பேசும்போது அண்ணாமலையின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவரது குடும்பத்தினருக்கு அரசு வேலை மற்றும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். சித்தப்பாவுக்கு 3 பொம்பளை பிள்ளைகளுங்க, ஒரு பொண்ணு நர்சிங் படிக்குது. அரசு வேலை எதுவும் அரசு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் அரசு வேலை தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சித்தப்பாவுக்கு அங்கே உள்ள இதெல்லாம் முடிச்சுட்டு ஏதாச்சும் எங்களுக்கு நஷ்டேடு மாதிரி ஏதாச்சும் எங்களுக்கு உதவித்தொகை வழங்குமாறு அரசுக்கிட்ட உங்களை அன்பு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏதாச்சும் நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு உடலை ஊருக்கு கொண்டு வருமாறு அரசோட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். குடும்பத்தை பிரிந்து உழைப்பதற்காக சவுதி அரேபியா சென்ற நபர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் ஆத்தங்கரை கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாகவும் உள்ளது.